ஊர் மக்களால் கொலை மற்றும் கொள்ளைக்காரனாக அறியப்பட்ட ஒருவன் ஒரு நாள் புத்தரை சந்திக்க செல்ல முடிவு செய்தார். அவர் புத்தரிடம் தீட்சை பெற விரும்பினார். ஆனால் நான் புத்தரை காண இந்த ஊர் மக்கள் என்னை அனுமதிக்க மாட்டார்கள் என்று அவர் பயந்தார். அவர் புத்தர் இருக்கும் இடத்தின் பிரதான வாயிலில் இருந்து உள்ளே செல்லாமல் அதற்கு பதிலாக பின்புறம் இருக்கும் சுவரில் இருந்து குதித்தார். தற்செயலாக அந்த நேரத்தில் புத்தர் வெளியே சென்று விட்டார். அந்த மனிதன் சுவரில் ஏறி குதித்ததை புத்தரின் சீடர் கண்டு அவரை பிடித்து விட்டார். நான் இந்த ஊர் மக்களால் கொலைக்காரனாகவும் கொள்ளைக்காரனாகவும் அறியப்பட்டவன். நான் பிரதான வாயில் வழியாக சென்றால் யாரும் என்னை உள்ளே செல்ல அனுமதிக்க மாட்டார்கள் என்று எண்ணி நான் சுவரேறி குதித்தேன் என்றார். மேலும் அவர், நான் இங்கு திருடவோ அல்லது கொலை செய்யவோ இங்கு வரவில்லை, புத்தரை கண்டு தீட்சை பெறவே இங்கு வந்தேன் என்றார். இவரின் கருத்தை ஏற்றுக்கொள்ளாத சீடர்கள் அவரை பிடித்துச் சென்று சிறந்த ஜோதிடரும் மக்களின் கடந்த கால வாழ்க்கையை படிக்கும் திறன் கொண்டவருமான சரிபுத்ரா என்ற சீடரிடம் அழைத்துச் சென்றனர். சீடர்கள் சரிபுத்ராவிடம் இவரின் கடந்த கால வாழ்க்கையை பாருங்கள் என்றும், இவர் இந்த வாழ்க்கையில் கொலைக்காரனாகவும் கொள்ளைக்காரனாகவும் இருக்கிறார். ஆனால் இவர் கடந்த காலத்தில் ஏதேனும் நன்மைகளை செய்து இருக்கிறாரா? அதனால்தான் இவர் புத்தரிடம் தீட்சை பெற விரும்புகிறார் என்றார். சரிபுத்ரா தனது வாழ்க்கையில் ஆயிரக்கணக்கான மனிதர்களின் கடந்த கால வாழ்க்கையை பார்த்து கணித்துள்ளார். சரிபுத்ரா அந்த மனிதனின் கடந்த கால வாழ்க்கை கணித்து ஒருடம் அழிந்து போனார். ஏனென்றால் அவர் கடந்த வாழ்க்கையில் அனைத்து தீமைகளையும் செய்துள்ளார். இவர் பல ஜென்மங்களாக தீய செயல்களை மட்டுமே செய்து வந்துள்ளார் என்றார். மேலும் இவர் மிகவும் ஆபத்தானவர் என்று கூறினார். இவர் எப்போதும் பாவம் செய்தவராகவே மட்டுமே இருந்துள்ளார். எனவே இந்த மனிதனில் எந்த மாற்றமும் சாத்தியமற்றது என்று கூறினார். மேலும் புத்தரால் கூட இவரை ஒன்றும் செய்ய முடியாது என்றார். இதனை கேட்ட சீடர்கள் ஆசிரமத்தில் இருந்து அந்த மனிதனை வெளியே அனுப்பினர். இதனால் மிகவும் வேதனையடைந்த அந்த மனிதர், நான் மாற வாய்ப்பே இல்லை என்று எண்ணி வருத்தப்பட்டார். எனவே நான் உயிருடன் இருக்கும்போது புத்தரை சந்திக்கும் வாய்ப்பு கிடைக்கவில்லை. எனவே தனது உயிரை மாய்த்து கொள்ள எண்ணி அங்குள்ள சுவரில் தன் தலையை முட்டத் தொடங்கினார். அப்போது வெளியே சென்ற புத்தர் மீண்டும் ஆசிரமத்தை அடைந்தார். அப்போது அந்த நபரை பார்த்து அவரை தற்கொலையில் இருந்து தடுத்து ஆசிரமத்திற்குள் அழைத்துச் சென்றார். சில நாட்களுக்கு பிறகு அந்த மனிதர் தீட்சை பெற்று புத்தரின் சீடராக மாறினார். இதனை கண்ட அனைவரும் குழப்பமடைந்தனர். சரிபுத்ரா புத்தரிடம் சென்று, கடந்த காலங்களில் இவர் தீமைகளை மட்டுமே செய்து கொடூரவராக வாழ்ந்துள்ளார். இப்படி இருக்கையில் இவர் எப்படி இந்த குறுகிய காலத்தில் தீட்சை பெற்று உங்களின் சீடராக மாறினார் என்று கேட்டார். அதற்கு புத்தர், நீங்கள் அவரின் கடந்த காலத்தை பார்த்தீர்கள், நான் அவரின் நிகழ்காலத்தை பார்த்தேன். ஒருவர் எந்த நேரத்திலும் மாற முடிவு செய்தார் அவரால் மாற முடியும். அந்த முடிவில் அவர் விடாப்பிடியாக இருக்க வேண்டும். இந்த மனிதர் 1000 துயரங்களுடன் வாழ்ந்து வந்தார். இப்போது மாற விரும்பினார். அவர் அந்த மாற்றத்தில் தீவிரமாக இருந்தார். எனவே சில நாட்களில் அவரால் மாற முடிந்தது. மேலும் என்னிடம் தீட்சை பெற்று சீடனாக மாறினார் என்றார். நாம் மனிதர்களின் அவர்களின் கடந்த கால வாழ்க்கையை வைத்து மதிப்பிடுகிறோம். கடந்த காலம் என்பது முடிந்து போன ஒன்று. எதிர்காலம் என்பது இன்னும் வரவில்லை என்பதை நாம் ஏற்றுக்கொள்ள தவறிவிடுகிறோம். உண்மையாகவே முக்கியமானது தற்போது உள்ள தருணம் மட்டுமே. யாராவது தங்கள் கடந்த காலத்தை நினைத்து வருந்தினால் அவர்கள் தங்களின் வருங்காலத்தை சிறப்பாக வடிவமைக்க நிகழ்காலத்தில் நாம் நல்ல செயல்களை செய்ய வேண்டும் என்பதை எப்போதும் மனதில் வைத்து கொள்ள வேண்டும்.